வணக்கம் மக்களே. உழுதுண்டு வாழ்வோம். விவசாயம் செய்யும் தெய்வங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். உலகிற்கு உணவளிக்கும் உன்னதமான தொழில் செய்யும் விவசாயிகளை போற்றி வணங்குவோம். நாங்கள் இப்போ எங்கள் ஊரில் எங்கள் கிராமத்தில் எள் விவசாயம் செஞ்சுருக்கோம் மக்களே. பங்குனி கடைசியாக சித்திரை முதலுக்கு விதைச்சோம். விதைச்சி போதிய மழை இல்லாமல் இருந்தாலும் கொஞ்சம் ஓரளவு வளர்ந்து மருந்து அடித்தோம். 3 மருந்து அடித்து டானிக்கு போக்குவரத்து தான் அடித்து இப்போ அறுவடைக்கு தயாராக இருந்து இப்போ அறுவடை செஞ்சுட்டோம். இங்கே நீங்கள் பார்க்கலாம், பாருங்கள். நாங்கள் விவசாயம் செஞ்சுருக்க எள் பயித்தை பாருங்கள் மக்களே. மிகுந்த சிரமத்துக்கு இடையில் 3 மாத காலமாக இரவு பாராமல் ஆடு மாடை விரட்டி பாதுகாத்து ஓரளவு எங்களுடைய தேவையை பூர்த்தி பண்ணிக்கிற அளவுக்கு விளைஞ்சிருக்குது. இதில் என்ன ஒரு சிறப்புனா, மிகுந்த நம்ம உழைச்சிருக்க உழைப்பை ஒப்பிட்டு பார்த்தோம்னா அதுக்கான வருமானம் இதில் வருமானம் இல்லை. ஆனால் சொந்தமாக நம்மளுடைய தேவைகளை நாமளே பூர்த்தி பண்ணிக்கிற அளவுக்கு தானியத்தை விளைவிச்சிடும் அப்படிங்கிற திருப்தியும் சந்தோஷமாக இருக்குது. நம்மளுடைய என்ன தேவையை பூர்த்தி பண்ணிக்கலாம் இதை வச்சு. கடலேருந்து எடுக்கிறத கடலெண்ணெய்ங்கிறோம், தேங்காயிலேருந்து எடுக்கிற தேங்காய் எண்ணெய்ங்கிறோம். ஆனால் எள்ளுலேருந்து எடுக்கிறத மட்டும் நல்லெண்ணெய்ங்கிறோம். ஏன்னா அவ்வளோ சிறப்பு வாய்ந்தது நல்லெண்ணெய்ங்கிறது. உடலுக்கு ஆரோக்கியமானது, கலப்படம் இல்லாதது, சுத்தமானது, சுகாதாரமானது. இதை இந்த எள்ளை நம்மலாம் பயன்படுத்த நிறையா பழகிக்கணும். எள்ளை உணவு பண்டமாகவும் பயன்படுத்தணும். நம்ம முன்னோர்கள் சொல்லி வச்சுருக்கிறாங்க, சின்ன குழந்தைங்களுக்கு, குறிப்பாக பெண் குழந்தைங்களுக்கு இந்த எள்ளை இடிச்சுவிட்டு வறுத்துவிட்டு சுத்தம் பண்ணி இடிச்சிட்டு அதோட கருப்பட்டிப்பாகோ அல்லது சர்க்கரையை கலந்து உணவாக கொடுத்தோம்னாக்க பெண்களுக்கு ரொம்ப உடல் ஆரோக்கியம். குறிப்பாக கர்ப்பப்பை பலப்படும். எதிர்காலத்தில் அவங்களுக்கு குழந்தை பிறக்கும் பொழுது சுகமாக சௌரியமாக இருக்கும். எந்த நோயின்றி நல்ல ஆரோக்கியமாக வாழ்வாங்கிறது முன்னோர்களுடைய கருத்து. அதே போல் நீங்கள் முடிஞ்சால் எள் வாங்கி மிட்டாய் உருண்டை பண்ணி கொடுங்க. அப்படி இல்லாட்டி கடைகளில் விற்கிற மிட்டாய்கள், சாக்லேட்டுகளை வாங்கி கொடுக்குறத விட அந்த எள் உருண்டை விற்கும், அவங்களுக்கு அதை வாங்கி கொடுங்க. அதன் மூலமாக அந்த தொழில் செய்கிறவங்களுக்கு ஒரு உதவி செஞ்ச மாதிரி இருக்கும். நல்ல ஆரோக்கியமான உணவு பிள்ளைங்களுக்கு கொடுத்தது மாதிரிக்கும் இருக்கும். எள் உருண்டை கடைகளில் விற்கிது. இந்த பிறந்த நாள், குடியரசு தின விழா, திருமணம், காது குத்து, வைபவம் இதெல்லாம் தான் சாக்லேட்டு வாங்கி வைக்கிறத விட எள் உருண்டை வாங்கி வச்சு கொடுங்க. அது நல்ல பழக்கம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறேன். இருந்தாலும் இப்போ நாங்கள் இங்கே பாருங்கள், இப்போ அறுவடை செஞ்ச எல்லாம் இருந்தால் இப்படி படுதாக்குள்ளே சேமித்து வச்சுருக்குறோம். இது ஒரு வாரம் 10 நாள் ஆனவுடனே, ஒரு வாரம் 7 நாள் அல்லது 8 நாளில் பிரித்து விடலாம். இது நேற்று அறுவடை பண்ணது வெயிலில் வதங்கினோன்னா அள்ளி வைக்கிறதுக்காண்டி வச்சுருக்கோம். இதே மாதிரி வச்சுருந்துட்டு இதை காற்று போகாமல் மூடிடுவோம். இப்போ மூடி வச்சுட்டு ஒரு வாரம் சென்று இதே வயலில் இங்கே படுதா விரித்து உதறி சுத்தம் பண்ணி எடுத்துருவோம் மக்களே. வர்ற எள்ளை மில்லில் கொடுத்து ஆட்டி எண்ணெயை எடுத்து பயன்படுத்துவோம். ஏதோ ஒரு சுத்தமான எண்ணெய் எடுத்து பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிற ஒரு திருப்தி இருக்குது. அதுபோக உழைக்கிறோம். விவசாய நிலத்தில் வானம் பார்த்த பூமி தான் இது, தண்ணியெலாம் கிடையாது. மழை பெஞ்சால் விளையும், கண்மா பாசனம்லாம் இல்லை. இருந்தாலும் முயற்சியை கைவிடாமல் உழைக்கிறோம் அப்படிங்கிறதுல ஒரு திருப்தி இருக்குது. இந்த பாருங்கள், இது முன்னக்கூட்டிய ஒன்று முத்துனதை முன்னக்கூட்டியே ஒரு 10 நாள் ஆச்சு. இது பிடுங்கி காய வச்சு உதறி அதில் எடுத்த எள். இந்த எள் தனியாக காயுது, சக்கை அங்களுக்கு கிடையாது. இன்னும் 3 நாள் போட்டோடனே இதோட அள்ளி வீசிடலாம். அப்படி இருக்குது மக்களே. விவசாயம் காப்போம், விவசாயத்துக்கு கை கொடுப்போம், இயன்றதை செய்வோம், இல்லாதவர்க்கே. நன்றி, வணக்கம். நான் ஊதாப்பூ அப்படிங்கிற பேரில் ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கேன் மக்களே. அதுக்கு நீங்கள் ஆதரவு கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் நிறையா ஊக்கப்படுத்தினீங்கன்னா இந்த விவசாயம் சார்ந்த செய்திகள்லாம் அதில் நிறையா வெளியிடலாம் அப்படிங்கிற நோக்கத்தோடு அந்த சேனலை ஆரம்பிச்சிருக்கேன் மக்களே. எல்லோரும் ஆதரவு கொடுங்க. நன்றி.
பாருங்கள் இவ்வளோ மாடு வர இவ்வளோ மாடு இந்த பைத்தில் வராமல் பாதுகாக்கிறது தான் பெரிய சவால். ஏன்னா மாட்டுக்காரங்க நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. அதை அந்த கண்மாய்க்குள்ளே போய் மேய்ஞ்சிட்டு இப்படியே வரும் பொழுது இந்த மாடு பைத்தில் வராமல் பாதுகாத்து